இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது நம்பர் 1 அகாடமி அப்படிங்கிற ஒரு லேர்னிங் பிளேஸ். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் அடுத்த லெவல்லைக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத சொல்லித்தர்ற நிறைய தமிழ் கோர்ஸுகள் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்பர் 1 அகாடமிங்கிறது. www.number1.academy அப்படிங்கிற வெப்சைட்டில் போனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூடுதல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். பாருங்கள், படிங்க, வளருங்க. என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். விற்பனை ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லுவேன் நான். உலகத்தில் எங்கே போகணுங்க சேல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேல்ஸில் எவ்வளவு லெவலில் எத்த முடியும் அப்படிங்கிறதுக்கே கணக்கு இல்லை. ஏன்னா எங்கே வேணாலும் போகலாம். எவ்வளவு விற்பனை திறமை உங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளோ வாழ்க்கையில் முன்னு போவீங்க. ஆனால் பெரும்பான்மையான விற்பனையாளர்கள் சேல்ஸ் பீப்புள் பண்ணுற ஒரு 5 மிஸ்டேக்கை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஒன்றாவது மிஸ்டேக்கு, இவங்க ப்ரெசன்டேஷன் நடத்துகிறப்ப ஃபீச்சரை பற்றி பேசுவாங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும், பெனிஃபிட்டும் இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க ஃபீச்சரை பற்றி பேசுவாங்க. அப்படின்னு என்ன, நம்ம ஒரு லேப்டாப் விற்கிறோம், அந்த லேப்டாப்போட ரேம் எத்தனை, ஹார்ட் டிஸ்க் எத்தனை அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்போம். ரேம் கூட இருக்கிறதுனால, ஹார்ட் டிஸ்க் பெருசாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேச மாட்டோம். ஒரு மொபைல் விற்கிறப்போ நான் 8 ஜிபி ரேம்னு சொல்லுவோம். 8 ஜிபி ரேம் அப்படிங்கிறதுல அந்த 8 ஜிபி இருக்கிறதுனால உங்கள் மொபைல் ஹேங் ஆகாது அப்படிங்கிறது தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது. அப்போ கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும், ஃபீச்சர்ஸை பற்றி பேசக்கூடாது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருக்கேன். அதாவது ட்ரில்லிங் மிஷின் வேண்டாம் சார், ட்ரில்லிங் மிஷின் உண்டாக்குற அந்த ஓட்டை தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு என்ன தேவை இருக்கிறது. அதனால தான் டோன்ட் செல் த ப்ராடக்ட், செல் த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் தீர்வுகளை விற்பனை செய்யுங்கள். ப்ராடக்ட் அவங்களுக்கு தேவையில்லை, அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் உண்டாகும் அப்படிங்கிறத பேசணும். நம்மளால் என்ன பேசுவோம், அந்த ப்ராடக்டோட ஃபீச்சரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய தவறு, செய்யக்கூடாது. ஒன்றாவது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்க போகிறப்போ காம்படிட்டரோட ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்கும்ல, அப்போ கஸ்டமர் ரொம்ப நேச்சுரலாக அதை கம்பேர் பண்ணுவார். அப்படி கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் ப்ராடக்ட் இல்லைன்னா உங்கள் சர்வீஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டும் சர்வீஸை விட வளர டிஃப்ரெண்ட்டானது. நான் ஒரு பயிற்சியாளர், என்னையுமா நிறைய பயிற்சியாளர் இருப்பாங்க. அந்த பயிற்சியாளரை விட நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வந்துட்டோன்னா காம்படிஷனே ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு. ஒருத்தர் கேட்குறாரு, நீ ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, இதே ப்ராடக்ட் அங்கே இருக்கேயா அப்படின்னா, இல்லை சார் என் ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்குங்க சார், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த ப்ராடக்ட்டும் நம்முடைய ப்ராடக்ட்டும் எப்படி வித்தியாசப்படுகிறது, அந்த வித்தியாசம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உண்டாக்கி தரப்போகிறது அப்படின்னு சொல்லணும்ல. அது நம்மளால் செய்ய மாட்டோம். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன தெரியுங்களா, இந்த அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, எதிர்ப்பு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம், அப்போ அந்த நேரத்தில் அந்த கேட்பார், இதெல்லாம் அப்படி நடக்காதியா, இது எப்படியா அப்படி செய்கிற, இவ்வளோ விலை இருக்காயா அப்படின்லாம் அதை பேசுவார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற எதிரான கேள்விகளை பார்க்குறப்ப நம்மால் பயந்துருவோம். அப்ஜெக்ஷனே பிடிக்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, அப்ஜெக்ஷன் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு விற்பனைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் அவர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு. இனி அவர் எதுக்காக அப்ஜெக்ட் பண்ணுறாரு, அவருக்கு சில விஷயத்தில் இப்பவும் கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ அந்த கேள்வியை கேட்குறாரு. அந்த கேள்வியை கேட்குறது நல்லதல்ல. அந்த கேள்வியை கேட்குறதுனால நீங்கள் என்ன பண்ண முடியும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவருக்கு கிளாரிட்டி உண்டு பண்ணுறதுலோட அவர் ஒரு டிசிஷன் கொண்டு வர முடியும்ல. அப்போ அதுதானே. அப்போ எவ்வளவு கேள்விகள் அவர் கேட்கிறாரோ அவ்வளோ வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு கிளாரிட்டி கொண்டு பண்ணுறதுக்கு. அப்படி தானே திங்க் பண்ணோம். நம்மளால் அப்ஜெக்ஷன் சொன்னாலே பயந்துருவோம். ஐயோ என்ன இப்படிலாம் கேள்வி வைக்கிறான் உள்ளே நினச்சிட்டு இருப்போம். நான் இப்போ சொல்லுவேன், அப்ஜெக்ஷன் சொல்கிறத பாசிட்டிவாக எடுங்க, அப்ஜெக்ஷனை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுங்கள், செயல் உறுதியாக வரும். மூன்றாவது பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்மளால் ஏதாவது ப்ராடக்ட் ட்ரைனிங் போயிருப்பான், நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கஸ்டமர்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயா, நீங்கள் ஒரு சேல்ஸ் என்பது இன்ஃபர்மேஷன் கொடுப்பது மட்டுமல்ல, நாலேஜ் கொடுக்கறது மட்டுமல்ல. நாலேஜ் எதுக்காக கொடுக்குறோம், அந்த மனிதனை, அந்த கஸ்டமரை
ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு தீர்மானம் எடுப்பதிലേക്ക് கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். சும்மா ஒரு அரை மணி நேரம் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சார் யோசனை பண்ணி சொல்லுங்கள் சார் நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க, எதுக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, எதுக்காக நீங்கள் நாலேஜ் கொடுக்குறீங்க? அவரே ஒரு தீர்மானம் எடுத்து அதனால் அவருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். அதானே சேல்ஸ் அப்படிங்கிறது. அப்படி பார்க்குறப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மட்டும் தான் சேல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். பதிலாக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பதினால் அவரை ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா, தட்ஸ் குட். 4வது 5வது மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? கம்பல் பண்ணுறது. வாங்குன்னு கம்பல் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கம்பல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய தேவை இல்லாமல் அவரை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாமல் விற்றா ராங் செல்லிங் ஆகும். ராங் செல்லிங்கான திருப்பி அடிக்கும். அது கம்பல் பண்ணக்கூடாது. நல்ல சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா இந்த பூனை மதில் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இங்கிட்ட அங்கிட்டான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் அப்படி தான், வாங்கணுமா வேண்டாமான்னு. அந்த டைமில் அவருக்கு பெனிஃபிட்டான சைட்லேக்கு நம்ம டச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் க்ளோசிங் அப்படிங்கிறது. அதை குத்தி தள்ளிடக்கூடாது, இல்லை இங்கிட்டு தாண்டுன்னு சொல்லக்கூடாது, இதை வாங்குன்னு சொல்லக்கூடாது. வாங்குவதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வாங்குவதற்கான ஒரு தீர்மானத்திലേക്ക് அவரை கொண்டு வர்றீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும். கம்பல் பண்ணுறது ரிப்பல்ஷன் உண்டாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த 5 மிஸ்டேக் பண்ணாதீங்க. 1, ஃபீச்சர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 2, டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் விற்காதீங்க. 3, அப்ஜெக்ஷனை பார்த்து பயப்படாதீங்க. 4, டிசிஷன் மேக்கிங் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. 5, கம்பல் பண்ணாதீங்க. இந்த 5 மிஸ்டேக் பண்ணலன்னு வச்சுக்கோ, சேல்ஸ் அசத்தலாக பண்ணலாம், பெரிய வெற்றி பெறலாம். நன்றி. மீண்டும் பார்க்கலாம்.